மார்னிங் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுவை பட்டத்திற்கு ஏற்ற 5 நல்ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது குறுவை பட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதாவது மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதங்களை தான் நம்ம குறுவை பட்டம்னு சொல்லுவோம். அதுல எந்த மாதிரியான நல்ரகங்கள் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 நாள்ல இருந்து ஒரு 120 நாள் வயதுடைய நல்ரகங்கள் தான் அந்த பருவத்துக்கு தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணுவாங்க. சோ அது ரொம்பவே நல்லாவா இருக்கும், நல்ல மகசூலும் கொடுக்கும். சோ அதுல 5 நல்ரகங்கள் நம்ம பட்டியலிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஐந்தாவதா இருக்க நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடுதுறை ADT 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மோட்டார் நெல் ரகம் தாங்க. சோ இதோட விதை எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1400 ரூபாயில இருந்து ஒரு 1900 வரைக்கும் போகும். எந்தெந்த பட்டங்கள்ல இந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா, நவரை, குறுவை ஆகிய பட்டங்களுக்கு இந்த நெல் ரகம் சிறப்பான ஒரு நெல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இதோட நோய் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை உர அழுகல், இலைக்கருகள், தண்டு துளைப்பான் இந்த நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகங்க. நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம். இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர சன்ன நெல் ரகங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 கிலோ பேக்குக்கு 1500 ரூபாயில இருந்து ஒரு 1900 வரைக்கும் இருக்கு விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்கு. சோ பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா, நவரை, குறுவை, தாளடி ஆகிய 4 பட்டங்களையும் இந்த நெல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணலாம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை உரை அழுகல், இலைக்கருகள், தண்டு துளைப்பான், தத்து பூச்சி, இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம். நடுத்தர விவசாயிகள் ரொம்பவே விரும்பி பயிர் பண்ணக்கூடிய நெல் ரகம் கூட. சோ இதனோட வயது பாத்தீங்கன்னா, 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக மிக சன்ன ரக அரிசியா தாங்க இது காணப்படுது. விதைநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 கிலோ பேக்குக்கு 1800 ரூபாயில இருந்து ஒரு 2300 ரூபாய் இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா, நவரை, குறுவை, தாளடிகளுக்கு இந்த நெல் ரகம் ஏற்ற நெல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை உரை அழுகல் மற்றும் இலைக்கருகள், தண்டு துளைப்பான், மாவு பூச்சி, தத்துப்பூச்சி, இதற்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த நெல் ரகங்க. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகங்க. இது பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு விதைநெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கருக்கு நீங்க நடவு செஞ்சிடலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 கிலோ பேக்குக்கு 1700 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா, நவரை, குறுவை, தாளடிகளுக்கு சிறப்பான ஒரு நெல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 அடியில இருந்து குறைந்தபட்சம் ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் மழை காலங்களிலும் காத்து காலங்களிலும் இந்த நெல் ரகம் பயிர் பண்ணலாம். ஓரளவுக்கு சாயாத இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு செலவு கணிசமாவே கம்மியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை உர அழுகல் மற்றும் இலைக்கருகள், தண்டை துளைப்பான், புகையான், மாவு பூச்சி, தத்துப்பூச்சி, இதற்கான ஒரு மிதமான ஒரு எதிர்ப்பு சக்தி உடையதுங்க.
முதலாவதா இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் TKM 9 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 115 நாள்ல இருந்து ஒரு 120 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகங்க. விதை ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது, நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ பேக்குக்கு 1600 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா நவரை குறுவை பட்டத்திற்கு இது ரொம்பவே ஏற்ற நெல் ரகம். சோ வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இதனோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உலை அழுகல், இலைக்கருகள், தண்டு துளைப்பான், புகையான் மற்றும் இலை சுருட்டு இந்த வகையான பூச்சிகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது. அது மட்டும் இல்லாம மற்ற நெல் ரகங்களை காட்டிலும் 10% உயர் விளைச்சலை தரக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி சாரம்னு சொல்லக்கூடியது. நெல் நடவு முதல் அறுவடைக்கான உர மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த பிரச்சனை கிளிக் பண்ணி பாருங்க. அதாவது 70 முதல் 115 தூர்கள் வரையும் வர வைக்க முடியும். அதற்கான முதல் உரம், 2ஆம் உரம், 3ஆம் உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. 2024ஆம் ஆண்டு அதிகமாக விளைச்சல் தந்த ஒரு நெல் ரகமும் கூட, அது மட்டும் இல்லாம அதிகப்படியான விலை விற்ற நெல் ரகமும் கூட. அந்த நெல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். சோ இது 2 நெல் ரகத்தை பத்தியும் இந்த உரங்களை பத்தியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதாவது வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் இந்த 4 நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. சோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறை வேளாண்மை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.